நான் இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சேன்னாக்கா, போன வருஷத்துக்கு மொதல் வருஷத்தில் எனக்கு தொடர்ந்து வருஷம் வருஷம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்காதானே. எனக்கு இந்த சந்திரா குடும்பத்தாருக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் கோவம் வரும்போது என்ன பண்ணுவேன், கோத்தவங்க அம்மான்னு திட்டி விடுவேன். அசிங்கமாக இவங்களெல்லாம் பிடிச்சி திட்டிருக்கேன். இவங்களெல்லாம் அசிங்கமாக திட்டின உடனே மணி மேலேக்கு கோவம் வந்துடுச்சு. அதனால வேறொரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு என் மேலே கந்தரோட்ட ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு பையன் மணின்னு சொல்லிட்டு மணிகண்டன் ஒரு பையனை அடித்து போட்டேன். அடித்த உடனே அவங்க என்னை வலுக்கட்டாயமாக மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணிமேகலை இருக்காங்களே மறைமுகமாக எய்ம் பண்ணாங்க. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து எய்ம் பண்ணாங்க போன வருஷம். அது எனக்கு ஒரு விஷயம், எனக்கு இந்த விஷயம் தான் எனக்கு தெளிவாக புரிய வந்துச்சு. பண்ணுறது பூராமே இந்த மணிமேகலை இந்த சந்திரா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு எனக்கு ஊர்ஜிதமாயிடுச்சு. என்னை வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன். அப்போ நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னா சந்திரா தான் பத்மாவதி தான் பிரியங்கானு வந்து ஒத்துக்கங்க அப்படின்னுட்டேன்.